செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 38 நாட்கள் கழித்து நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்துல தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல மேடை ஏறி இருக்காரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய்ங்க. அவருடைய ஸ்பீச்ல கடுமையான டிஎம்கே அட்டாக்கு, திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார் உள்ளிட்ட பலருடைய ஸ்பீச்லையும் அது வெளிப்பட்டது. குறிப்பா இத்தனை நாட்களாக கரூர் சம்பவத்தை ஒட்டி தாவேக்கா மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம், முக்கியமா முதலமைச்சருடைய சட்டமன்ற ஸ்பீச்சு, அதுல எழுப்பப்பட்ட கேள்விகள், இவை எல்லாவற்றுக்கும் உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை சான்றாக வைத்து, அதை ஆதரவாக வைத்து பதிலடி கேள்விகளை முன் வச்சாரு விஜய் அவருடைய ஸ்பீச்ல. மேலும் அதிகார போதையில நீங்க இருக்கீங்க, திமுக ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்கு அப்படின்னும் திமுகவை கடுமையாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அவருக்காகத்தான் டிவிகேவை கடுமையாக அட்டாக் பண்றாங்க டிஎம்கே. சிஎம் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய விமர்சனமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், 2026ங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னும் களத்தை கட்டமைக்கவும் விரும்புறாங்க. அதை இந்த பொதுக்குழு கூட்டத்திலும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு குறிப்பிடுற விஷயம், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தான் அப்படின்னும், கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் அப்படின்னும் தீர்மானம் ஏற்றியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணி கனவுக்கு ஒரு பெரிய கேட்டு போட்டு லாக் போட்டிருக்காங்க டிவிகேவினருங்க. ஏன்னா அவர் தான் அந்த கொடி பறந்தது இல்லையா, அந்த நேரத்துல பிள்ளையார் சூழிலாம் போடப்பட்டாச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதற்கு ஒரு லாக்குங்க. ஏடிஎம்கேவை சீன்ல இல்லாம கொண்டு வந்து அந்த இடத்துல டிவிகேவை நிறுத்தி 2026 வெற்றி பெறணும் அப்படிங்கிறதா டிவிகேவுடைய விஜயுடைய ஒரு அஜெண்டாவா இருக்கு. அதை இந்த கூட்டத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் புரிஞ்சுக்கலாங்க.